விக்டோரியன் பீரியட் அப்படின்னு சொல்லுவாங்க. 1800களில் பிரிட்டிஷ் நாட்டை சேர்ந்த அறிவியலாளர்கள் வந்து கடல் கடந்து போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க, நிறைய ஆய்வுகள் செய்வாங்க. அப்படி பிலிப்ஸ் கிளாட்லர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து இந்திய பெருங்கடலில் இருக்கக்கூடிய மடகாஸ்கருக்கு வரார். அங்கே இருக்கக்கூடிய பாலூட்டிகள் ஆய்வு செய்கிறார். குறிப்பாக லெமூர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான குரங்கு வகை. ஆப்பிரிக்காவில் வந்து 20 வகையான ஸ்பீஷிஸ் இருக்குது, 20 வகையான லெமூர் இருக்குது. பக்கத்திலே ஒட்டி இருக்கக்கூடிய மடகாஸ்கரில் 18 வகையான ஸ்பீஷிஸ் இருக்குது. ஓகே, அதை சுற்றி ஒரு ஆய்வு செய்யும் போது கடல் பயணத்தில் இந்தியாவில், தென்னிந்தியாவில் 3 வகையான லெமூர் வகைகள் இருக்கிறத பார்க்குறாரு. ஓகே, ஆப்பிரிக்காவில் ஒரு 20 வகை, பக்கத்திலே ஒட்டி இருக்கக்கூடிய மடகாஸ்கரில் ஒரு 18 வகை. ஆனால் இவ்வளோ தூரம் கடல் கடந்து தென்னிந்தியாவில் எப்படி வந்து இந்த லெமூர் 3 வகையான ஸ்பீஷிஸ் இருக்க முடியும், அங்கே எப்படி அங்கேருந்து இங்கே வந்துச்சு அந்த உயிரினம் அப்படின்னு யோசிக்கிறார். ஷேர்டு டைவர்சிட்டி கான்செப்ட் படி இங்கே மடகாஸ்கரில் இருக்கக்கூடிய ஒரு உயிரினம் அங்கே இந்தியாவிலையும் இருக்குது அப்படின்னா இது இரண்டுத்தையும் இணைக்கக்கூடிய ஒரு பெரிய நிலப்பரப்பு இருந்திருக்கணும். அங்கே வந்து அது வழியாக தான் இந்த உயிரினம் வந்து அங்கே வந்திருக்கக்கூடும். அந்த நிலப்பரப்பு இப்போ நமக்கு தெரியல அப்படின்னா அது கடலுக்குள்ளே மூழ்கி போயிருக்கும். அதுதான் லெமூரியா. லெமூர் அப்படிங்கிற உயிரினம் எப்படி ஸ்ப்ரெட் ஆச்சு அப்படிங்கிறதுக்கு விடையா இந்த நிலப்பரப்பு இருந்ததால் அதற்கு லெமூரியா அப்படிங்கிற பேரிடுறார். 1864 மேமல்ஸ் ஆஃப் மடகாஸ்கர் அப்படின்னு சொல்லி த குவார்டர்லி ஜேர்னல் ஆஃப் சயின்ஸில் வந்து அவருடைய ஆய்வறிக்கையை பப்ளிஷ் பண்ணுறார். ஸோ இப்படி தான் பிலிப்ஸ் கிளாட்லர் முதல் முறையாக லெமூரியா கண்டம் அப்படிங்கிற ஒரு வேர்டையை காயின் பண்ணுறாரு. ஒரு ஹைப்போதிசிஸாக வைக்கப்பட்ட இந்த லெமூரியா கான்டினென்ட் அப்படிங்கிறது பின்னாட்களில் நிரூபிக்கப்பட்டதா இல்லையா? பழைய நாவலந்தீவு அப்படின்னு இந்த இந்திய பெருங்கடலில் கன்னியாகுமரிக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த பகுதியில் வந்து ஒரு பெரிய நிலப்பரப்பு இருந்ததாக தமிழ் இலக்கியங்கள் சொல்லுது. அந்த நாவலந்தீவும் லெமூரியாவும் ஒன்னா. இதே இந்திய பெருங்கடலில் தமிழ்நாட்டுக்கு கீழே குமரிகண்டம் அப்படின்னு ஒரு பெரும் நிலப்பரப்பு இருந்ததாக சில தமிழ் அறிஞர்கள்லாம் சொல்கிறாங்க. அப்போ இந்த லெமூரியா கான்டினென்ட், நாவலந்தீவு, குமரிகண்டம் இதெல்லாம் உண்மையா பொய்யா? கடலுக்கு அடியில் புதைந்து போனதாக சொல்லப்படுகிற இந்த கண்டத்தை பற்றி அறிவியல் கூறுவது என்ன? தெரிஞ்சுக்கலாம். வணக்கம், நான் உங்கள் மிஸ்டர் ஜிகே. பொதுவாக இது மாதிரி கடலுக்கு அடியில் வந்து ஒரு கண்டம் இருக்கா, ஒரு நிலப்பரப்பு இருக்கா அப்படிங்கிறது வந்து பல்வேறு வகை ஆய்வுகளில் கண்டுபிடிக்க முடியும். கடல்சார் ஆய்வுகள், ஓஷனிக் டேட்டாவாக இருக்கட்டும், சேட்டலைட்லேருந்து இருக்கக்கூடிய டேட்டாவாக இருக்கட்டும், ராக் ஃபார்மேஷன், எப்படி அந்த கண்டங்கள் ஒட்டி வந்து பாறைகள் உருவாகி இருக்கு, ஃபாசில் டிஸ்ட்ரிபியூஷன், கிடைக்கக்கூடிய அந்த ஃபாசில்ஸ் வச்சு கிடைக்கக்கூடிய டேட்டா, பேலியோ மேக்னெட்டிக் டேட்டா அப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமான தரவுகள் கடைசி 100 வருடங்களாக நம்மகிட்ட இருக்குது. இந்த ஜியாலஜிக்கல் டேட்டாவெல்லாம் திரட்டி ஒரு காம்ப்ளெக்ஸான மாடலை உருவாக்கி சிமுலேட் பண்ணுவாங்க. பிளேட் டெக்டானிக் மூவ்மெண்ட்ஸை வந்து நம்ம சிமுலேட் பண்ணி பார்க்கும்பொழுது உண்மையாகவே இந்த மாதிரி கான்டினென்ட் ட்ரிஃப்ட் நடந்ததா, எப்படி வந்து அந்த கண்டங்கள் பிரிஞ்சது, அப்போ நடுவில் ஏதாவது கண்டங்கள் இருக்க வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற மாதிரியான ஆய்வுகள்லாம் நடத்துவாங்க. மட்டும் ஏஐ இருக்குது, அட்வான்ஸ் டெக்னாலஜி இருக்குது, இதை வைத்து நம்ம நிறைய அறிவியல் ஆய்வுகள் செய்கிறோம், எப்படி வந்து ஜியாலஜிக்கல் மாற்றங்கள் நடந்தது, இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். ஆனால் 18ஆம் நூற்றாண்டு 19ஆம் நூற்றாண்டுலாம் யோசிச்சு பாருங்கள். அப்போலாம் ரொம்ப ஆரம்ப நிலை அறிவியல் அப்படிங்கிறதால சரியாக சில விஷயங்களை அவங்களால யூகிக்க முடியல. 1864 பிலிப்ஸ் கிளாட்லர் வந்து லெமூரியா அப்படிங்கிற வார்த்தையை துவக்கி வச்சுட்டார். அதன் பிறகு ஒரு 5 வருடங்கள் கழித்து 1869 எர்ன்ஸ்ட் ஹேக்கல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் வந்து ஒரு புத்தகம் எழுதுறாரு. அதில் அவர் குறிப்பிடுறாரு, லெமூரியா அப்படிங்கிற கண்டத்திலிருந்து தான் மனிதர்கள் உருவானாங்க. அதுலேயும் 12 வகையான ரேசஸ், 12 வகையான மனிதர்கள் வந்து உலகம் முழுக்க பிரிந்து போனார்கள் அப்படிங்கிற மாதிரி கதையெல்லாம் எழுதினார். இவர் எழுதின இந்த புத்தகத்துக்கு ஆதாரமாக யாரை சைட்டேஷன், யாரை கோட் பண்ணாரு அப்படின்னா பிலிப்ஸ் கிளாட்லர் எழுதின அந்த புத்தகத்தை தான். பிறகு 1888 ஹெச்பி பிளவட்ஸ்கி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரஷ்யன் பிலாசபர், அவங்க வந்து ஒரு புத்தகம் எழுதுறாங்க. இதெல்லாம் அடிப்படையாக வச்சு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, லெமூரியாவில் வந்து ஒரு 7 இனக்குழுக்கள் இருந்தது, அதிலிருந்து பிரிந்து போனவர்கள் தான் இன்னைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய மற்ற மனிதர்கள் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஒரு சொந்தமாக எழுத ஆரம்பிக்கிறாங்க. இப்படி இதுவரை பேசின இந்த புத்தகங்கள்லாம் வைத்து 1904 வில்லியம் ஸ்காட் எலியாட் அப்படிங்கிறவர் வந்து த லாஸ்ட் லெமூரியா அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதுறார். இப்படி பிலிப்ஸ் கிளாட்லர் வந்து கொளுத்தி போட்ட அந்த லெமூரியா அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை வந்து தொடர்ந்து ஐரோப்பா முழுவதும் நிறைய பேர் வந்து அந்த லெமூரியா கண்டத்தை பற்றி தொடர்ந்து எழுத ஆரம்பித்தாங்க. ஐரோப்பாவை தாண்டி இந்த லெமூரியா எப்பொழுது தமிழுக்கு வந்தது, எப்போ தமிழ்படுத்தப்பட்டது அப்படின்னா 1903 பரிதிமார் கலைஞர் வந்து தமிழ் மொழியின் வரலாறு அப்படிங்கிற ஒரு புத்தகத்தில் குமரி நாடு அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து இந்த லெமூரியாவுக்கு பதிலாக பயன்படுத்துகிறார். பிறகு 1920 கந்தையா பிள்ளை அப்படிங்கிறவர் வந்து நமது நாடு அப்படிங்கிற புத்தகத்தில் பழைய நாவலந்தீவுன்னு சொல்லி இந்த லெமூரியா கண்டத்தை வந்து குறிப்பிடுறார். பிறகு 1941 கே அப்பாதுரை அப்படிங்கிறவர் குமரிகண்டம் அல்லது கடல் கொண்ட தென்னாடு அப்படிங்கிற புத்தகத்தில் வந்து இதை பற்றி டீட்டெயிலாக எழுதுறாரு. இப்படி தொடர்ந்து 50-60 வருடங்களாக பேசப்பட்ட அந்த நிலப்பரப்பு 1950-60களில் தான் ஒரு வரைபடமாக, அதாவது மடகாஸ்கர் இந்தியாவுடைய தென்பகுதி ஆஸ்திரேலியாவை இணைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு நிலப்பரப்பாக, ஒரு கண்டமாக குமரிகண்டம் லெமூரியா கான்டினென்ட் அப்படிங்கிறது மேப்பில் வரையப்படுது. இப்படி எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல் வெறும் ஹைப்போதிசிஸ் லெவல்லே வந்து இந்த லெமூரியா கான்டினென்ட் அப்படிங்கிற கான்செப்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக வளர்ந்து வந்து கொண்டிருந்த
அந்த காலகட்டத்திலேயே 1912 ஜெர்மன் நாட்டை சேர்ந்த ஜியாலஜிஸ்டான ஆல்ஃப்ரட் வெக்னர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து இந்த லெமூரியா கான்செப்ட் அப்படிங்கிறத உடைக்கும் விதமாக ஒரு புதிய தியரியை, ஒரு புதிய கான்செப்டை வந்து ப்ரொப்போஸ் பண்ணுறாரு. அதுதான் கான்டினென்டல் ட்ரிஃப்ட். அதாவது மடகாஸ்கரில் இருக்கக்கூடிய ஒரு உயிரினம் அதே போல் இந்தியாவில், தென்னிந்தியாவிலும் இருக்குது அப்படின்னா நடுவில் ஒரு மிகப்பெரிய நிலப்பரப்பு இருக்கணும், அப்போ தான் அது போயிருக்கணுன்ற அவசியம் இல்லை. மாறாக இந்த இரண்டு பகுதியும் ஒரு காலத்தில் ஒன்றாக இருந்திருக்கலாம். ஆப்பிரிக்கா, மடகாஸ்கர், இந்தியாலாம் ஒன்றா இருந்திருக்கலாம். பிறகு மெல்ல மெல்ல இந்த நிலப்பரப்புகள் நகர்ந்து அங்கே போயிருந்திருக்கலாம் கடலில் அப்படிங்கிற ஒரு புதிய கான்செப்டை கான்டினென்டல் ட்ரிஃப்ட் அப்படின்னு சொல்கிறாரு. இது அவர் ஏதோ மேலோட்டமாக சொல்லலை, அதுக்கான ஆதாரங்களை, 4 வகையான ஆதாரங்களை வந்து இதுக்காக அடுக்கிறாரு. இந்த கான்செப்டை 1912 அவர் வந்து பப்ளிஷ் பண்ணுறாரு. அவர் சொன்ன ஆதாரங்கள் என்னென்ன அப்படிங்கிறது ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ப்ரூஃப் அப்பேரண்ட் ஃபிட். இது நம்ம ஸ்கூல் பசங்க கூட ஈஸியாக பண்ணலாம். மேப்பில் வந்து நீங்கள் சவுத் அமெரிக்காவையும் ஆஃப்ரிக்காவையும் இந்தியாவை இதெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா இது எல்லாத்தையும் அப்படியே ஒன்றா ஒட்டினீங்கன்னா அழகாக ஃபிட் ஆகும். ஒரு ஜிக்ஸாக் பசில் மாதிரி அது எல்லாம் கரெக்டாக மேட்ச் ஆகும். ஸோ இதன் மூலமாக இது எல்லா நிலப்பரப்பும் ஒரு காலத்தில் ஒரே மாதிரி ஒன்றா ஒட்டி இருந்தது, பிறகு அதெல்லாம் மெல்ல மெல்ல பிரிந்து சென்று விட்டது அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இரண்டாவது ப்ரூஃப் என்ன சொல்கிறாருன்னா ஃபாசில்ஸ், புதைப்படிவங்கள். பல கோடி வருடங்களுக்கு முன்பு வாழ்ந்த மெசோசரஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கடல்வாழ் உயிரினத்தோடைய புதைப்படிவங்கள் இந்த பக்கம் சவுத் அமெரிக்காவுடைய கடல் பகுதியிலையும் அந்தாண்ட ஆப்பிரிக்காவுடைய கடல் பகுதியிலும் கிடைக்குது. எப்படி இந்த உயிரினம் இங்கிருந்து அங்கே போயிருக்கும்? ஒருவேளை கடல்வாழ் உயிரினம் தானே நீந்தி போயிருக்கும் அப்படின்னு நினைச்சோம்னா அதை பிறகு ஆய்வு செய்யும் பொழுது தான் அது வந்து ஒரு நன்னீர் விலங்கு, அது வந்து ஒரு ஃப்ரெஷ் வாட்டர் அனிமல், கடலில் நீந்தி போக வாய்ப்பு இல்லை அப்படின்னு தெரிய வந்தது. அப்போ இது போயிருக்கிறதுக்கான ஒரே வழி இந்த கண்ட நகர்தல் தான். இது மட்டும் இல்லை, லிஸ்டோசரஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னொரு உயிரினத்துடைய புதைப்படங்களும் இதே மாதிரி கிடைச்சது. குளோசோப்டெரிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான செடியோடைய இலைகள், அதோடைய ஃபாசில்ஸ் வந்து கிடைக்குது. ஜுராசிக் பீரியட் காலகட்டத்தில் அது. அப்போ இது வந்து சவுத் இந்தியாலையும் இருக்குது, மடகாஸ்கர், ஆஸ்திரேலியா, இந்த 3 இடத்துலையும் வந்து கிடைக்குது. இப்போ விலங்குகள்லாம் வந்து நீந்தி போயிருக்கும் இல்லை நகர்ந்து போயிருக்கும் அப்படின்னு சொல்லலாம். செடி எப்படி கண்டம் விட்டு கண்டம் நகர்ந்து போக முடியும்? ஸோ அப்போ இது எல்லா கான்டினென்ட்டும் ஒரு காலகட்டத்தில் ஒன்றாக இருந்ததுக்கு இதுவும் ஒரு சான்று அப்படின்னு சொல்கிறார். ஓகே, இந்த ஃபாசில்ஸ்க்குலாம் அடுத்து மூன்றாவது ப்ரூஃப் என்ன அப்படின்னா ஜியாலஜிக்கல் ஸ்ட்ரக்சர்ஸ். ஒரே மாதிரியான மலைத்தொடர்கள் மடகாஸ்கர், சவுத் இந்தியா அதெல்லாம் ஒரு காலத்தில் ஒட்டி இருந்த அந்த ஜாயிண்ட் இருக்கும் இல்லையா, அப்போ இந்த 2 இடத்துலையுமே இப்போ 2 பார்டர்லையுமே பார்த்தீங்கன்னா ஒரே வகையான பாறைகளால் வந்து மலைகள் இருக்குது. ஒரே காலகட்டத்தை சேர்ந்தது. அதோடைய ஏஜ் டெஸ்ட்லாம் பண்ணி பார்க்கும்போது அதோடைய காலம் ஒன்றாக இருக்கிறது. அதோடைய அந்த மெட்டீரியல் டைப்ஸ்லாம் கூட ஒரே மாதிரி இருக்குது. இப்படி ஜியாலஜிக்கெலாம் நிறைய சிமிலாரிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத ஒரு ப்ரூஃபாக வைக்கிறார். 4வது ப்ரூஃப் என்ன அப்படின்னா பேலியோ கிளைமேட்டிக் டேட்டா. அதாவது முன்னொரு காலத்தில் எல்லா இடத்துலையும் எப்படி கிளைமேட் இருந்தது அப்படிங்கிறத ஆய்வு செய்கிறது. சவுத் ஆஃப்ரிக்காலையும் ஆஃப்ரிக்காலையும் வந்து பனிப்பாறைகள் இருந்ததுக்கான எவிடன்ஸ்லாம் வந்து கிடைக்குது. அதில் வந்து ஃபாசில்ஸ் கிடைக்குது. எப்படி பனிப்பாறைகள் அங்கே இருக்க முடியும்? யூஸ்வலாக வந்து போல்ஸ், துருவங்களில் தானே வந்து பனிப்பாறைகள் இருக்கும். அது வந்து ஒரு டிராபிக்கல் ரீஜன் அப்படின்னும் போது அங்கே எப்படி பனிப்பாறைகள் இருந்தது? ஸோ அப்போ அதெல்லாம் சவுத் போல்ல இருந்து பிரிந்து அங்கேருந்து இந்த 2 கண்டங்கள் அப்படி பிரிஞ்சதால தான் இது 2த்துலையுமே ஒரே மாதிரியான கிளைமேட் அங்கே வந்து நிலவி இருக்குது, அதுக்கான ஆதாரங்கள் கிடைச்சிருக்கு அப்படின்னு நிறுவுறார். ஸோ இப்படி ஆல்ஃப்ரட் வெக்னர் வந்து அடுக்கடுக்காக அழகாக நிறைய ஆதாரங்களை கொண்டாந்து வைத்து இந்த லெமூரியா கண்டம் அப்படிங்கிற கான்செப்டையே தகர்க்கிறார். ஆனால் இது எல்லாமே அந்த காலகட்டத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டதானா? இல்லை. ஏன்னா கண்ட நகர்வு அப்படின்னு அவர் சொன்ன கான்செப்ட்லாம் கரெக்டாக இருக்குது. எப்படி இந்த கண்டங்கள் நகரும்? அதற்கான அறிவியல் விளக்கங்கள் என்ன, அதுக்கான ஆதாரங்கள் என்ன அப்படின்னு கேட்கும்போது அதுக்கான பதில் அவர்கிட்ட கிடையாது. அதனால் ஒரு ஐடியாவை கிரியேட் ஆச்சே தவிர அது பெரிய அளவில் வந்து ஏற்றுக்கொள்ளப்படாமல் இருந்தது. அப்போது இந்த கான்டினென்டல் ட்ரிஃப்ட், இந்த கண்ட நகர்வு அப்படிங்கிறது எப்பொழுது உறுதியானது அப்படின்னா அதுக்கு அடுத்து நடந்த அடுத்த அறிவியல் கண்டுபிடிப்புகள் தான். பூமியை பற்றி நம்ம இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம். பூமி அப்படிங்கிறது ஏதோ ஒரு பந்து இல்லை, அது உள்ள நிறைய லேயர்ஸ் இருக்குது. அதோடைய மையத்தில் வந்து கரு இருக்குது, அதுக்கு மேலே மேண்டில் இருக்குது, ஒரு குழம்பு மாதிரி. அதுக்கு மேலே தான் வந்து கிரஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஓடு இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கிறோம். அதிகபட்ச கடல் ஆழம் பார்த்தீங்கன்னா மரியானா ட்ரென்ச்சில் ஒரு 11-12 கிலோமீட்டர் ஆழம். அது வந்து ஒரு சின்ன குண்டூசி குத்துனா ஏற்படுற அந்த பள்ளம் தான் அந்த கடலுடைய ஆழம்னு வச்சுக்கோங்க, அதிகபட்ச ஆழம். அப்போ பூமிக்குள்ளே பார்த்தீங்கன்னா அதோடைய மையத்தோட கிட்டத்தட்ட 6300-400 கிலோமீட்டர் உள்ளே போகணும். அப்போ அந்த பூமி வந்து உள்ள அமைப்பெல்லாம் நம்ம பிறகு தான் நல்லா புரிஞ்சுக்கிறோம். அப்போ அந்த மேண்டல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையற்ற பகுதி மேலே தான் இந்த கான்டினென்டல், இந்த டெக்டானிக் பிளேட்ஸ்லாம் வந்து மிதக்குது. அப்போ அது நகரத்துக்கான வாய்ப்பு இருக்குது, நகருது அப்படிங்கிறதுலாம் பின்னாடி தான் கண்டுபிடிக்கிறோம். இது எப்படி கண்டுபிடிச்சாங்க? மெரின் பேத்திமெட்ரிக் சர்வே அப்படின்னு சொல்லுவாங்க. கடலுக்கு அடியில் இருக்கக்கூடிய நிலப்பரப்பு வந்து மேப் பண்ணுறது. பல நாடுகள் சேர்ந்து நிறைய கப்பல்லாம் எடுத்துகிட்டு போய் விஞ்ஞானிகள் வந்து அதை மேப் பண்ணுவாங்க. இன்றைக்கி சொல்லப்படுறது என்னென்னா, நம்ம இன்ன வரைக்கும் நிலவுலாம் போய் ஆராய்ஞ்சிட்டோம், ஆனால் நம்ம சொந்த பூமியில் இருக்கக்கூடிய கடல் பரப்பை வந்து நம்மளால் முழுசாக இன்னும் நம்மளால் அறிய முடியல அப்படின்னு. எஸ், உண்மைதான். ஆனால் நம்ம கடலுக்கு அடியில் இருக்கக்கூடிய பரப்பை வந்து நம்ம மேப் பண்ணிட்டோம். எங்கே அதிகமான மேடு இருக்குது, எங்கே பள்ளம் இருக்குது. அதனால தான் உலகிலேயே மிகப்பெரிய பள்ளம்னு மரியானா ட்ரென்ச்சை சொல்கிறோம். அப்போனா என்ன அர்த்தம்னா, மற்ற இடங்கள்லாம் நம்ம ஆய்வு செஞ்சுட்டோம், இங்கே தான் அதிகப்படியான ஆழம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போ நம்மளால் வந்து ஃப்ளோர்ஸை ஓரளவுக்கு மேப் பண்ணியாச்சு. ஆனால் அதுக்குள்ளே என்னென்ன உயிரினங்கள் இருக்குது, என்ன மாதிரியான கெமிக்கல் காம்பனன்ட்ஸ், என்ன மாதிரியான பூமியில் நடந்த மாற்றங்கள் என்ன, கடலுக்கு அடியில், இந்த மாதிரியான ஆய்வுகள் தான் இன்னும் நிறைய செய்யப்பட வேண்டியது இருக்குது. ஸோ இப்படி உலகம் முழுக்க இந்த பேத்திமெட்ரிக் சர்வே பண்ணும்போது ஒரு குறிப்பிட்ட இடம் மிட் இண்டியன் ஓஷன் ரிட்ஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதி, இந்திய பெருங்கடலில் 2 டெக்டானிக்
டெக்டானிக் பிளேட்ஸ் வந்து விலகி நகர்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பகுதி, சீ ஃப்ளோர் ஸ்ப்ரெட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல மிகப்பெரிய பள்ளம் வந்து உண்டாயிருக்கிறத வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ இந்த பிளேட்ஸோடைய நகர்தல், அது வந்து மோதுறது, அது வந்து விலகிறது, இந்த மாதிரியான கான்செப்ட்லாம் வந்து உறுதியாகுது. ஸோ பிறகு விஞ்ஞானம் வளர சேட்டலைட்ஸ்லாம் உருவாகி நிறைய டேட்டாவெல்லாம் நம்ம எடுத்து பார்க்கும்போது தான் கண்ட நகர்வு அப்படிங்கிறது உறுதியாகுது. ஆரம்பத்தில் பேஞ்சியா அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய நிலப்பரப்பாக பூமியில் இருக்குது. பிறகு அது மெல்ல மெல்ல நிறைய 2ஆக, அது அப்புறம் 2 வந்து 4ஆக 6ஆக அப்படின்னு சொல்லி இந்த கான்டினென்ட்ஸ்லாம் பிரிந்து போகுது. சுமார் 5 கோடியிலிருந்து 10 கோடி வருடங்களுக்கு முன்பு வந்து பார்த்திங்கன்னா மெல்ல மெல்ல இந்த மடகாஸ்கரில் இருந்து இந்திய நிலப்பரப்பு பிரிந்து வந்து இந்த ஐரோப்பாவோட சேர்ந்து இந்த ஆசியா அப்படிங்கிறது உருவாக்குது. அப்போ தான் அந்த மோதலில் 2 தட்டுக்களுடைய மோதலில் இமயமலை அப்படிங்கிறது உருவாகுது. இமயமலையில் கடல் உயிர்களுடைய ஃபாசில்ஸ்லாம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அப்போ ஒரு காலத்தில் அங்கே கடலாக இருந்தது. இந்த தட்டுகள் மோதி அது மேடாக வரும்போது அந்த மேட்டில் இமயமலையில் வந்து அந்த ஃபாசில்ஸ் கண்டுபிடிக்கப்படுது. ஆப்பிரிக்கா, மடகாஸ்கர், இந்தியாலாம் ஒட்டி இருந்தது. இப்போ இந்தியா வந்து மடகாஸ்கரை விட்டு பிரிந்து இப்படி நகர்ந்து போகுது. போகிற வழியில் பார்த்தீங்கன்னா இந்த மொரீஷியஸ் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் விட்டுட்டு போகுது. அது விட்டுட்டு போகும்போது மொரீஷியஸ் கடியில் வந்து இப்போ ஒரு கண்டம் மாதிரி அங்கங்கே சில திட்டுகள் இருக்குன்ற கண்டுபிடிப்புலாம் வந்திருக்குது. ஸோ இப்படி கண்ட நகர்வு அப்படிங்கிறத இன்றைக்கி நிறைய அட்வான்ஸ் டேட்டா வச்சு உறுதிப்படுத்தியிருக்கிறாங்க. அப்போ உண்மையிலேயே இந்திய பெருங்கடலில் இந்த லெமூரியா கான்டினென்ட் அப்படின்னு ஒன்று இல்லையா அப்படின்னு கேட்டால் ஆதாரங்கள் எதுவும் கிடைக்கல. பேத்திமெட்ரி சர்வே ரிப்போர்ட்ஸில் அப்படி எதுவுமே இருந்ததுக்கான எவிடன்ஸ் இல்லை. சேட்டலைட் இமேஜிங்லேயும் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஆனால் இந்திய கடல்களை ஒட்டி வந்து அரிப்பு ஏற்படுத்தியிருக்கு, சில கிலோமீட்டர் வந்து கடல் உள்ளே வந்திருக்கு அப்படிங்கிறதுலாம் நமக்கு தெரியுது. அதனால தான் கடல் சுற்றி இருக்கக்கூடிய நகரங்கள்லாம் நிறைய வந்து அழிந்து கடல் உள்ளே வரதை நம்ம பார்க்குறோம். ஒரு பக்கம் தனுஷ்கோடி, மகாபலிபுரம், பூம்புகார், இந்த மாதிரி நிறைய நகரங்களை சொல்லலாம். இப்போ அதெல்லாம் உண்மையான உண்மை. நீங்கள் வந்து சேட்டலைட் இமேஜஸ்லேயே வந்து இப்போ இருக்கிற பார்டரை தாண்டி எக்ஸ்டெண்டான ஒரு நிலப்பரப்பு தெரியும். அது வந்து மெல்ல மெல்ல கடல் உள்ளே வந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். ஆனால் பிலிப்ஸ் கிளாட்டில் சொன்ன மாதிரி மிகப்பெரிய நிலப்பரப்பு மடகாஸ்கர்லேருந்து இந்தியா, ஆஸ்திரேலியாவெல்லாம் கனெக்ட் பண்ணுற மாதிரி நெட்டில் வரக்கூடிய மிகப்பெரிய அந்த நிலப்பரப்புலாம் இருந்துதான்னு கேட்டிங்கன்னா இல்லை. உலகம் முழுக்க கடலுடைய ஆவரேஜ் ஆழம் பார்த்தீங்கன்னா ஒரு 4 கிலோமீட்டர். அதிகபட்ச ஆழம் தான் இந்த மரியானா ட்ரென்ச் மாதிரி 11-12 கிலோமீட்டர். நம்ம இந்திய பெருங்கடல்லாம் பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக வந்து ஒரு 2 கிலோமீட்டர் அந்த அளவு தான் இருக்குது ஆழம். தென்னிந்தியாவில் இந்த கன்னியாகுமரிக்கு கீழே இலங்கை பக்கத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 கிலோமீட்டர்லேருந்து 3/4 கிலோமீட்டர் வரை தான் ஆழம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம ஆய்வு செய்து பார்த்ததில்லை. இதுவரை நமக்கு வந்து ஒரு மிகப்பெரிய நிலப்பரப்பு அங்கே இருந்ததாக எந்த ஒரு ஆதாரமும் இல்லை. மாறாக தென்னிந்தியாவை ஒட்டி சில நகரங்கள், மகாபலிபுரம், பூம்புகார், தனுஷ்கோடி, இந்த மாதிரியான நிலப்பரப்புகள் பாதிக்கப்பட்டிருக்கு. நமக்கு தெரியாமல் இன்னும் கொஞ்சம் கூட எக்ஸ்டெண்ட் ஆகி உள்ள சில நகரங்கள் இருக்கலாம். ஸோ எப்படி இந்த லெமூரியா கான்செப்ட் அப்படிங்கிறது அவுடேட்டட் ஆனதால் 60கள் 70களுக்கு பிறகு இந்த கான்டினென்டல் ட்ரிஃப்ட் அப்படிங்கிற கான்செப்ட் ஸ்ட்ராங் ஆன பிறகு அங்கே ஐரோப்பாவில் யாரும் இந்த லெமூரியா கண்டம், லெமூரியா கான்டினென்ட் அப்படிங்கிற கான்செப்டை பற்றி பேசுறதில்ல. அது அவுடேட்டட் ஆகிடுச்சு. அது கேஸ் க்ளோஸ்ட். இப்போ நமக்கு ஒரு கேள்வி வரலாம். அப்போ தமிழ் சங்க இலக்கிய பாடல்கள்லாம் வந்து நிறைய இடத்துல குமரி கண்டம், குமரி நாடு அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் வருது. அப்போ இந்த மாதிரியான கடல் சீற்றங்கள், கடலால் வந்து ஒரு நகரம் அழிந்து போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய குறிப்புகள் இருக்கே அப்படின்ட்டு. எஸ், அது உண்மைதான். ஆனால் அது தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது, இன்னும் நிறைய இடங்கள்ல அது நடந்திருக்கு. 2006 வந்து ஒரு குரூப் ஆஃப் சயின்டிஸ்ட் வந்து ஒன்று கண்டுபிடிக்கிறாங்க. மடகாஸ்கரில் வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துலையும், அதே போல் ஆஸ்திரேலியாவில் வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரியான மணல் மேடுகள், ஷெவ்ரான் டியூன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, கிட்டத்தட்ட 600 அடி உயரம் கொண்டது. அங்கே வந்து நிறைய மரீன் மைக்ரோ ஃபாசில்ஸ் கண்டுபிடிக்கிறாங்க. மைக்ரோ ஃபாசில்ஸ்னால் மைக்ரோ அளவில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன ஆர்கனிசம், அது வந்து ஃபாசில்ஸாக புதைப்படிவங்களாக மாறி இருக்கும். இது வந்து மடகாஸ்கர்லையும் ஆஸ்திரேலியாவிலும் இந்த மணல் குண்டுகிட்டல் நிறைய கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ இதன் மூலமாக ஒரு முடிவுக்கு வராங்க. என்னன்னா, எப்படி குளத்தில் வந்து ஒரு பெரிய கல் போட்டால் ஒரு அலை மாதிரி போகும், 2 பக்கம் அடிச்சு அப்படி இருக்கும். அதுபோல் ஏதோ ஒரு விண்கல் வந்து கடலில் விழுந்திருக்கணும். அப்படி விழும்போது ஒரு சுனாமி உண்டாகி அதனால் வந்து ஒரு பக்கம் மடகாஸ்கரும் இன்னொரு பக்கம் ஆஸ்திரேலியாவும் பாதிக்கப்பட்டிருக்கணும். அதனால தான் இது உண்டாகி இருக்கணும் அப்படின்னு கணிச்சாங்க. பிறகு இது சம்மந்தமான ஒரு ஆய்வு செய்தாங்க. ஆய்வு செய்யும் பொழுது தான் மடகாஸ்கர் பக்கத்தில் இந்திய பெருங்கடலில் பர்கல் கிரேட்டர் அப்படின்னு ஒரு பெரிய கிரேட்டர், ஒரு பெரிய பள்ளத்தாக்கு கடல் கடியில் இருக்கிறத கண்டுபிடிச்சாங்க. அதோடைய அகலம் வந்து கிட்டத்தட்ட 30 கிலோமீட்டர், சுமார் 3.5 கிலோமீட்டர் ஆழத்தில், 3500 மீட்டர் ஆழத்தில் வந்து அந்த கிரேட்டர் இருக்குன்றதை கண்டுபிடிச்சாங்க. இதோடைய காலம் எப்போ அப்படின்னு பார்க்கும்போது தான் சுமார் 5000 6000 வருடங்களுக்கு முன்பு இது நிகழ்ந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த பீரியடில் தான் பார்த்தீங்கன்னா உலகம் முழுக்க நிறைய இடத்துல வந்து ஒரு பெரிய அலை வந்ததாகவும், பெரிய ஃப்ளட் வந்தது, கடல்கோள் உண்டானது, நகரங்கள் நிறைய அழிந்தது அப்படிங்கிறது இந்த இந்தியாவை சுற்றியும் இந்த மடகாஸ்கர் சுற்றி நான் ஆஸ்திரேலியா இடங்களில் நிறைய இடங்களில் வந்து இந்த மாதிரியான கதைகள் வந்து உண்டானது. அது வந்து பேஸ்ட் ஆன ட்ரூ ஸ்டோரி. உண்மையாகவே அப்படி ஒரு நிகழ்வு நடந்திருக்கு. அதனால தான் எல்லா இலக்கியங்கள்லையும், எல்லா புராணங்கள்லையும், எல்லா இதிகாசங்கள்லையும் வந்து கடல்கோள் அப்படிங்கிறதும், பெரிய அலை, பெரிய ஃப்ளட் வந்தது அப்படிங்கிறதெல்லாம் வந்து இருக்குது. ஸோ அதுபோல் 5000 6000 வருடங்களுக்கு முன்பு தமிழகம் வந்து பாதிக்கப்பட்டிருக்கலாம். பாண்டிய நாட்டெலாம் பார்த்தீங்கன்னா முதல் சங்கம், 2ஆம் சங்கம், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய கடல்கோள் வந்து அழிய அடுத்தடுத்து அவங்க உள்ள வடக்கு நோக்கி நம்ம தமிழகத்தை நோக்கி வந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கன்னியாகுமரிக்கு
கீழே வந்து அவங்க இருந்திருக்கலாம். மெல்ல மெல்ல கடல் உள்ளே வர வர மேல் தமிழகத்தை நோக்கி வந்தாங்க. சேர சோழர்கள் கூட சண்டை போட்டு இன்னும் கொஞ்சம் இடத்த பிடிச்சாங்க அப்படிங்கிறதுலாம் இருக்குது. குமரி தேசம், குமரி கண்டம் இதெல்லாம் வந்து 49 நாடுகள் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அந்த நாடுகள் அப்படிங்கிறது இன்றைக்கி இருக்கிற மாதிரி தமிழ்நாடு அளவுக்கு பெருசாக நம்ம நினச்சிக்க தேவையில்லை. நாடுகள் அப்படிங்கிறது ஊர்கள் அப்படிங்கிற பேரில் தான் அந்த காலத்தில் குறிக்கப்பட்டது. அதனால் அதெல்லாம் சின்ன சின்ன ஊர்களாக இருக்கலாம், கடலை ஒற்றிய நகரங்களாக இருந்திருக்கலாம். அதெல்லாம் இந்த மாதிரி இயற்கை சீற்றத்தில் பாதிப்படைந்திருக்கலாம். ஆனால் இது எதுவுமே கன்க்ளூஷனாக நம்மளால் சொல்ல முடியாது. இன்னும் நமக்கு ஆய்வுகள் தேவையானா கண்டிப்பாக ஆய்வுகள் தேவை. தமிழ்நாட்டை ஒட்டி இருக்கக்கூடிய கடற்கரை, அதுக்கு கீழே இந்திய பெருங்கடல்லாம் தொடர்ந்து ஆய்வுகள் நடக்கணும். பூம்புகார் மாதிரியோ மகாபலிபுரம் மாதிரியோ வேறு என்னென்ன நகரங்கள் கடலுக்குள்ளே போயிருக்கு, இந்தியாவுடைய தென் நிலப்பரப்பு இன்னும் எந்த அளவுக்கு விரிந்திருந்தது அப்படிங்கிற ஆய்வுகள்லாம் இன்னும் நடக்கணும். இன்னும் நிறைய தகவல்கள் வந்து கிடைக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு கிளியராக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். லெமூரியா அப்படிங்கிறது ஒரு டிஃப்ரெண்ட் கான்செப்ட். ஆனால் இங்கே தமிழ் இலக்கியங்களில் சொல்லப்பட்ட இந்த குமரிகண்டம், இந்த நாவலந்தீவு அப்படிங்கிறதுலாம் வேறு கான்செப்ட். ஆனால் ஒரு கட்டத்தில் எல்லாமே இந்த இந்தியன் ஓஷனில் வந்து இருக்கக்கூடிய நிலப்பரப்பு அப்படிங்கிறதால ஒரு கட்டத்தில் இணைச்சாங்க. லெமூரியா அப்படிங்கிறது வந்து இப்போ அவுடேட்டட் ஆகிடுச்சு, அதை வந்து டெமாலிஷ் பண்ணியாச்சு. ஆனால் குமரிகண்டம், நாவலந்தீவு இதெல்லாம் வந்து கடலை சுற்றி இருக்கக்கூடிய ஊர்களாக இருந்திருக்கலாம். இப்பொழுது வந்து கடல் உள்ளே வந்திருக்கலாம். அதை பற்றிய ஆய்வுகள் இன்னும் அதிகமாக தேவைப்படுது. ஆனால் இந்த இன்டர்நெட்டில் பார்க்குற மாதிரி மடகாஸ்கர், ஆஸ்திரேலியா, இந்தியா வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி இவ்வளோ பெரிய நிலப்பரப்பு அப்படிங்கிறது இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஹோப் இப்போ உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இது போல் வேறு எந்த விஷயங்கள் இன்னும் குழப்பமாக, இன்னும் மர்மமாக இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு விளக்கங்கள் வேண்டும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள், பேசுவோம். இன்னும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. தொடர்ந்து இணைந்திருங்கள் மிஸ்டர் ஜிக்கியுடன். நன்றி.